ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதன்முறையாக ஹிந்தி உருது மொழியில் ஐநா பொதுச் செயலர் புத்தாண்டு வாழ்த்து. ஸோ ஐநாவினுடைய யுனைடெட் நேஷனுடைய பொதுச் செயலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோனியோ குட்டரஸ். இவர் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தாண்டு வாழ்த்தை ஹிந்தி உருது உள்ளிட்ட 11 மொழிகளில் புத்தாண்டு வாழ்த்தை சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷனுடைய அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலம், அரபிக், சீனம், பிரெஞ்சு, ரஷ்யன் அண்ட் ஸ்பானிஷ். ஸோ இதில் ஆங்கிலம், சீனம், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் ஆரம்பிக்கப்பட்ட போது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்திருக்கும். ஸோ அதன் பின்னாடி தான் இந்த அரபிக் லாங்குவேஜ் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த மொழிகளில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நியூஸாக இருந்தாலும் இந்த மொழிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மற்றும் உருதுல இந்த புத்தாண்டு வாழ்த்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எதன் அடிப்படையிலன்னு பார்க்கும்போது, இந்திய அரசும் ஐநாவினுடைய அந்த தகவல் தொடர்பு துறை 2018 ஐநாவில் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேரும் ஒரு திட்டம் தீட்டி இருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் இப்போ ஹிந்தி மற்றும் உருதுல இந்த புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு ஆண்டுதோறும் $15 லட்சம் நிதியை செலுத்துறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 2030 வரைக்கும் ஐநாவில் ஹிந்தி அப்படிங்கிற திட்டத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க.